நடிகர் விஷால் அவர்கள் கடந்த வாரங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, மதகஜராஜனுடைய அந்த படப்பிடிப்பு விழாவுல கலந்துக்கிட்டு இருந்தப்ப, அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. அவரால சரியா பேச முடியல. உடல்நல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப விஷால் அவர்களுக்கு மீண்டும் கை நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் 3 மாதங்கள் தான். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்குதாம். நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மீண்டும் கை நடுக்கத்தோடு பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சில வாரங்களுக்கு முன்பு விஷால் நடித்த மதகஜராஜா திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸில் அவர் கை நடுக்கத்தோடு தான் இருந்திருக்கிறாரு. அனைவரையுமே அது அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு. ஐயோ, விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் அன்னைக்கு முழுக்க எல்லாருடைய பேச்சாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த வாரமே மதகஜராஜா திரைப்படத்தின் ரிலீஸின் போது கெத்தாக விஷால் பழைய நிலைக்கு வந்துட்டார். இந்த நிலையில் மதகஜராஜா திரைப்படத்திற்கு பிறகு பல கோவில்களில் விஷால் தரிசனம் செய்து வராரு. அந்த வகையில் கோவிலில் தரிசனத்தை முடித்துட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது பட்ஜெட் பற்றியும் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பெண்கள் சென்ற காரை சிலர் துரத்தி வந்த வீடியோ குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து நான் என்ன சொல்ல வேணும் அப்படின்னாலும் அதை கைநடுக்கத்தோடு சொல்லணும். அப்படி சொன்னால்தான் மக்கள் மத்தியில் விரைவாக போகுது. 4 நிமிட வீடியோவினுடைய உலகத்தில் எங்கெங்கும் என்னை நேசிப்பார்கள் இருக்காங்க அப்படின்றது எனக்கே பத்திரிகையாளர்கள் காட்டிட்டாங்க. அனைவருக்குமே நன்றி. எனது விஷால் அவர்கள் பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாரு. அதோட விஷாலின் உடல்நிலை குறித்து சிலர் அவதூறு கருத்துக்களை பேசியிருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, நாசர் அவர்கள் வழக்கு தொடர நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிலாம் பேசுகிறவங்க மீதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி விஷால் சொல்லும்போது, ஆமாம், என்னை பற்றி மட்டும் இல்லாமல் சில நடிகைகள் பற்றியும் அவதூறு பரப்பி வராங்க. அதற்கு கடிவாளம் போடணும். நடிகர்கள் நடிக்கும் படங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பேசலாம். ஆனால் அவர்களுடைய பர்சனலை எதையுமே நம்ம பேசவே கூடாது. குடும்ப விஷயங்கள், அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்னு அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்களும் சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். என்னுடைய உடல்நிலை குறித்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போதும் என்னென்னமோ பேசினார். அவர் 3 மாதத்தில் எல்லாமே அவ்வளவுதான், இனி என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது அப்படின்லாம் பேசினாங்க. நான் இப்போது மீண்டும் வந்து விட்டேன். இதற்கு அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னு விஷால் அவர்கள் பேசியிருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் விஷால் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.